Thank you, Lord. Hallelujah. Sava Srishti kume jaman நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்குமே ஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரம் உயர்த்தி அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். Yes, Lord. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக இரண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இரண்டு கரங்களை உயர்த்தி, அநேக கரங்கள் உயர்த்தப்படவில்லை. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறவர் தான் தேவனுடைய பிள்ளை. எனக்கு ஒன்றுமே நன்மை செய்யலைங்க அப்படின்னு சொன்னாக்க பரவாயில்லைங்க. உன் நாசியில ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்துருக்காரு பத்தியா, அதுக்காகவே நீ நன்றி சொல்லு. ஒரு நிமிஷம் தான் ஐயா, ஒரே நிமிஷம். இந்த சிட்டிக்கு போடுற நேரத்தில் உன் ஜீவனை உன்னிடத்திலிருந்து எடுக்க அவரால் முடியும், அதை திரும்ப கொடுக்கவும் அவரால் முடியும். கர்த்தர் நல்லவர். வாயை திறந்து சொல்லுங்க, என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பரிசுத்தர். ஜீவனுள்ள தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா.
உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, ஒரு மனுஷனை பார்க்க வரவில்லை. இந்த வருடத்தை துவங்கி முதல் மாதத்தை முடித்து இந்த 2வது மாதத்தில் 2வது பரிசுத்த ஓய்வு நாளில் உடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்தீங்களேப்பா, மக்கு ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்கள் பாராட்டின உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய காருண்யம் எங்களை தூக்கி சுமந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பெரியவனாக்கிற்றப்பா, மக்கு ஸ்தோத்திரம். மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் என் ஆண்டவர் மகிமைப்படுவீராகப்பா. எங்களை உயர்த்த நாங்கள் வரவில்லை ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளுக்குரிய சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 8ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 8ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் எடுத்து வாசிக்கலாம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனும் பழிக்காரனும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன மனப்பாட வசனம்? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய 2 வசனங்கள் சொல்லலாமா? அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாலே புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் அந்த கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அந்த இடத்துக்கு என்ன பேரிட்டான்? ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் வாசிக்கிறீங்க, நிறைய பேர் மனப்பாடம் செய்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் அந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைத்திருப்பார். அல்லேலூயா. உட்காருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து வருகிறோம். விசேஷமாக தேர்தல் முடியும் வரைக்கும் நீங்கள் தேர்தலுக்காக ஜெபிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்காக அந்த ஓட்டிங் மிஷின் நல்ல முறையில் செயல்பட நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும். அநேக ஊழியக்காரருடைய மனைவிமார், ஊழியக்காரருடைய பிள்ளைகள் சுகவீனமாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை நல்ல சரீர சுகத்தை கொடுக்கும்படியாய் நாம் யாவரும் கண்களை மூடி தரையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் தமிழகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல முதல்வருக்காக, துணை முதல்வர், ஆண்டவரே, அமைச்சர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாட்களில் அப்பா நாங்கள் சந்திக்க இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த தேசத்தில், எங்கள் பட்டணத்தில் ஆண்டவரே உயர்த்தப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவனும் எழும்பாதபடி நீர் காத்துக்கொள்ளும் அப்பா. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய மிஷனரிகளுக்காக, ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
எங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் அவர்களை மூடிக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருடைய மனைவிமார், ஊழியக்காரருடைய பிள்ளைகளின் சுகத்திற்காக ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன், கவனமாய் கேட்டு அந்த கூடுகையிலே நீங்கள் கூடுமானால் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரைக்குமாக விடுதலையின் கூட்டம் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி காலை எப்பொழுதும் போல் வழக்கு போல் 10:30 மணி முதல் 12:30 மணி வரைக்குமாக உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. அவ்விதமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். ஆகையால் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதற்கு முன்பதாக நீங்கள் அதை ரெடி பண்ணுங்கள். அதுக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கை சேகரிப்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன், நம்முடைய மத்தியில் நேற்று இரவும் நான் மெசேஜ் போட்டிருந்தேன், நம்முடைய குரூப்பில் போட்டிருந்தேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கர்த்தருடைய ஊழியத்திற்காக இந்த முதல் காணிக்கை கிருபை ஜெப வீட்டின் ஊழியத்திற்காக எடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். அதற்கு பிற்பாடு இரண்டாவது ஒரு விசேஷித்த காணிக்கை யாருக்காக? நம்ம மத்தியில் வந்திருக்கிற கண் பார்வையற்றவர்களுக்காக. ஒவ்வொரு ஆண்டும் 2வது பிப்ரவரி மாதம் 2வது பரிசுத்த ஓய்வு நாளிலே அவர்கள் நம்ம மத்தியில் வருவது வழக்கம். அவர்களுக்கு இப்பொழுது கன்வென்ஷன், அவர்களுக்கு கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அவர்கள் எல்லோரும் பல இடங்களிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய மத்தியிலே கூட 6 பேர் நம்முடைய மத்தியிலே இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவர்களை நாம் வரவேற்க போகிறோம். அதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நம்முடைய ஊழியத்திற்காக, கிருபை ஜெபத்தின் ஊழியத்திற்காக காணிக்கையை நாம் சேகரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என் சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என் சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா.
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என் சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என் சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி ராஜாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை நேசிக்கிறபடினால் அவர்கள் கொடுத்து உதவிய உதாரத்துவமான காணிக்கைகள் தசவாங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியிலிருந்து விலக்குவேன், நானே உன் பரிகாரி என்று சொன்னீர். உடைய பிள்ளைகள் வீண் செலவுகள், மருத்துவ செலவுகளுக்கு விலக்கி காத்துக்கொள், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட். பர்த்டே எதுவும் இல்லையா? சரி. February 9 செல்வகுமார் அண்ட் மஞ்சு செல்வகுமார் அவருடைய திருமண நாள். February 10 மணி அண்ட் கமலம் மணி அவருடைய திருமண நாள். February 14 அன்பு சகோதரர் ஜான் கிறிஸ்டபர் அண்ட் கிறிஸ்டி ஜான் கிறிஸ்டபர் அவர்களுடைய திருமண நாள். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். வேறு யாருடைய பெயர் வாசிக்க தவறு இருந்தால் நீங்கள் தயவாய் எழும்பி நின்று கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி தலை தாத்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார் எண்ணிப்பார் எண்ணிப்பார். நீ என்றும் அதை எண்ணிப்பார். நீ என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மகளே, காத்திடுவார். நன்றி ராஜாமை துதிக்கிறோம். எங்கள் அன்பு குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதரர் செல்வகுமார், மஞ்சு செல்வகுமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, உடைய திருமண நாளை காண்கிற நாளை தினத்தில் முடைக்கரமர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கொடுத்தீர், அவர்களை திருமண வாழ்க்கையிலே இணைத்தீர். ஆண்டவரே பிள்ளைகளின் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர் மணிக்காக, கமலம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் அவர்களுக்கும் நல்ல சரீர சுகத்தை தாங்க. அவருடைய பலவீனங்களில் நம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் அப்பா. நல்ல ஆரோக்கியத்தையும் சரீர சுகத்தையும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் அன்பு சகோதரர் ஜான் கிறிஸ்டபர் அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழிய பாதையிலே நம்முடைய பிள்ளைகளை எடுத்து உபயோகப்படுத்துகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே நம்முடைய தாசன் ஊழியத்து நிமித்தமாய் கடந்து சென்றிருந்தாலும் நம்முடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாகப்பா. ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் நாளில் தேவ பிரசன்னம், தேவனுடைய பாதுகாக்கும் கரம் ஆண்டவரே முழு குடும்பத்தையும் வீழ்நிலைத்து பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
நல்ல சரீர சுக பலன் ஜீவன் ஆயுசை கூட்டி கொடுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் மென்மேலும் திறம்பட செய்வதற்கு உடைய பிள்ளைகளை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல எங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறோம் என்ற வேத வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையாராய் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் அபரிவிதமாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே கர்த்தாவை, இதை போல பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் உடைய பிள்ளைகள் கண்டு உமக்கு நன்றி சொல்ல கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக, கர்த்தங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரம் மனப்பாட வசனம் எழுதி கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஜெனிசிஸ் சாப்டர் 26. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3 வசனங்கள் எடுத்துட்டிங்களா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். 6ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். சரியா? ஓகே. கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் அன்பு சகோதரன் லோகநாதன் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மிஷன் டு த பிளைண்டில் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு இந்த காலை வேளையிலே கொண்டு வருவார்கள். ஆகையால் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே கிருபை ஜெப வீட்டின் சார்பிலே அவர்களை கரமில் தட்டி அவர்களை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா 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 பாதி பேர் தட்டவே இல்லை. அவங்க செய்கிற ஊழியத்தை என்னாலையும் உங்களாலையும் செய்ய முடியாதுங்க. அப்படி ஆண்டவர் வல்லமையாக அவர்களை எடுத்து உபயோகப்படுத்துகிறார். எத்தனை டிகிரி முடிச்சிருக்கிறாங்க தெரியுமா அவங்களாம்? நம்ம பார்வை இருக்கிறவங்களுக்கே படிக்க முடியல. ஆனால் அவங்க என்னது டிகிரி மேலே டிகிரி படிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் அவர்களுக்கு தந்திருக்கிறார். ஆகையால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இன்னுமாக அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இப்பொழுதும் அன்பு சகோதரர் லோகநாதன் அவர்கள். கூடி வந்திருக்கிறதான அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிஷன் டு பிளைண்ட்லேருந்து இப்போ நாங்கள் 6 பேர் வந்திருக்கிறோம். இந்த 6 பேரில் முதலாவதாக உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் சகோதரர் டேவிட் பிரதர் எழுந்திருங்க. அவர் ஆந்திர பிரதேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பார்வையற்ற மக்கள் மத்தியில் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கொண்டு அவர்களை கிறிஸ்துவின் பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சாட்சியின் வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அவர் ஏற்கனவே இந்த சபைக்கு வந்திருக்கிறார். நீங்கள் தான் அவரை தாங்கி கொண்டு இருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. இரண்டாவதாக சகோதரர் ஐயனார். அவர் தேனி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் டோட்டலி பிளைண்ட், முழுமையாக பார்வையற்ற ஒரு மனிதர். அவர் அந்த மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பார்வையற்ற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கிறிஸ்துவின் பாதையில் அவர் வழிநடத்தி இருக்கிறார். அவர் நம் மத்தியில் இந்த நாளில் வந்திருக்கிறார். அவர் நம் மத்தியில் பிரெயில் புத்தகத்தையும் வாசிப்பார். இரண்டாவதாக நம் மத்தியில் சகோதரர் பிரின்ஸ் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவர் நல்ல ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்கிறார். இவர் நல்ல பட்டப்படிப்பு படித்து நல்ல ஒரு வேலையும் கிடைத்தது. ஆனால் அவைகளை அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மிஷன் டு பிளைண்ட் என்கிறதான இந்த ஊழியத்தில் அவர் இணைந்து இப்பொழுது ஜெபிக்கிறதான ஒரு துறையில் சேர்ந்து யாரெல்லாம் ஜெப விண்ணப்பங்களை அனுப்புகிறார்களோ அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற அந்த ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார். அவருக்காக கூட நன்றி. அடுத்தபடியாக சகோதரர் திலீப் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் யார் என்று சொன்னால் அவருடைய சாட்சியின் வாழ்க்கை மிக வித்தியாசமாக காணப்படும். என்னவென்று சொன்னால் அவருடைய 14வது வயதிலேயே சுகர் வியாதி அவரை பிடித்து விட்டது. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை காலை உணவு உண்பதற்கு முன்பதாக அந்த சுகர் ஊசியை தனது வயிற்றில் குத்தி கொண்டு பின்புதான் அவர் உணவு சாப்பிடுவார். அப்படிப்பட்டதான ஒரு சாட்சி வாழ்க்கை
கடந்த 1 மாதம் முன்பதாக அவருடைய தாயார் காலமாகிவிட்டார்கள். அவர் மாத்திரம் தனியாக இருந்து மிஷன் டு பிளைண்ட் ஹாஸ்டலில் தங்கி அங்கேயே உணவு கழித்து அந்த இடத்துல இந்த ஜெபத்துறையில் யாரெல்லாம் ஜெப விண்ணப்பங்களை அனுப்புகிறார்களோ அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கதான அந்த ஊழியத்தை செய்து வருகிறார். அவருக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். உட்காருங்க சகோதரர். அடுத்தபடியாக ஃபைனலாக அடியனை குறித்து நான் சொல்லுகிறேன். நான் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பஞ்சாபில் பட்டான்கோட் மற்றும் மகாராஷ்டிரா சோலாப்பூர் மற்றும் உத்தரப்பிரதேசம் பட்னா, லக்னோ, பீகார் போன்ற மாநிலங்கள், ஒரிசா கலாண்டி டிஸ்ட்ரிக்ட் போன்ற மாநிலங்களில் 10 வருடங்களுக்கு மேலாக மிஷனரியாக பணியாற்றி பின்பு திருமணம் கழித்த பிறகு இந்த மிஷன் டு பிளைண்ட் என்கிறதான ஊழியத்தில் இணைந்து பார்வையற்ற மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். என்னை இந்த இடத்தில் அழைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது முதலாவதாக நம் மத்தியில் சகோதரர் டேவிட் அவர்கள் முன்பதாக இங்கு வந்து ஒரு மிஷன் டு பிளைண்ட் ஊழியத்தை எப்படி அவர் செய்து கொண்டு வருகிறார் என்பதை குறித்து சுருக்கமாக நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார். அவரை நான் இங்கு அழைக்கிறேன். Praise the Lord to you all. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். I hope you are doing good. என்னை தேவன் இந்த இடத்தில் அழைத்தார். I am David. You all know very well about me because you were all this church supporting me to serve God. நான் உண்மையாகவே தேவனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். I am really from 2010 I began to serve God in midst of blind people. 2007 நான் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டேன். From Bangalore I began. From Bangalore I began to serve God. பெங்களூர் அந்த இடத்தில் நான் சுவிசேஷத்தை கேட்டேன். I went to Belgaum district in பெல்காம் என்கிற Karnataka. மாவட்டத்தில் இருந்தேன். From there I am called again to Bangalore in Karnataka. மறுபடியுமாக கர்நாடகா மாவட்டத்தில் பெங்களூர் நான் மறுபடியுமாக அழைக்கப்பட்டேன். By the grace of God, since 15 years I am serving in midst of blind people. கர்த்தருடைய கிருபையினாலே 15 வருடங்களாக நான் தேவனுக்காக தொண்டாற்றி கொண்டு வருகிறேன். Always I pray like this, Lord, use me to see fruits in your ministry. எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்தில் நான் ஆண்டவரை நோக்கி கேட்பது ஒரே ஒரு காரியம்தான், தேவனே என்னை உமது ஊழியத்தில் பயன்படுத்துங்கள் என்று. Before I joined ministry, only 4 members we were. நான் இந்த ஊழியத்திற்கு வருவதாக முன்பதாக நான் என்னுடைய வீட்டிலே தான் காலத்தை கழித்து கொண்டிருந்தேன். We are 4 members now. By the grace of God, 10 in Karnataka. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 4 பேராக நபர்களாக நாங்கள் இருந்தோம் கர்நாடகா மாநிலத்தில். But one secret is 9 are blind people including me in Karnataka. அந்த இடத்தில் 9 பார்வையற்றவர்கள் அந்த கர்நாடகா மாநிலத்தில் இருந்தார்கள். One sighted 9 blind people serving in Karnataka midst of blind people. 9 blind people, one okay. Sighted means seeing like you, yeah. Okay, continue. Okay. By the grace of God, I shared many people gospel, but now 4 of them in ministry in mission to the blind, they serving in midst of blind people. பல பார்வையற்ற மக்களுக்கு நான் கர்த்தருடைய கிருபையாலே சுவிசேஷத்தை அறிவித்தேன். அதன் வாயிலாக இப்பொழுது 4 பார்வையற்ற மனிதர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு ஊழியக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். Many accepted Christ, taken baptism. அநேகர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள், இயேசுவையும் ஏற்றுக்கொண்டார்கள். Going to the church. வித்தியாசமான சபைகளுக்கு இன்றைய நாட்களில் போய் கொண்டிருக்கிறார்கள். But 4 of them they are serving God like me in midst of blind people. அவர்கள் மத்தியில் 4 பேர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை கூறுகிறவர்களாக ஒரு ஊழியக்காரர்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். God using me amazingly. I need your prayers to serve, to bring
to build the kingdom of God, seeing தேவனுடைய fruits. ராஜ்யத்திலே இந்த ஊழியத்திலே தேவன் என்னை மிக ஆச்சரியமான பாதையில் இந்த நாட்களில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். There may be many things to do in midst of blind people. By my heart is like this, to see many fruits, to see many fruits coming to the kingdom of God. இந்த பார்வையற்ற மனிதர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் போது என் மூலமாக அடியேன் மூலமாக தேவனுக்கென்று பலவிதமான கனிகளை கொடுக்க தேவன் பயன்படுத்தினார். I need your prayers. உங்களுடைய ஜெபம் எனக்கு தேவைப்படுகிறது. Last year blessed me, used me mightily to see blind people. கடந்த 2025வது ஆண்டில் தேவன் என்னை அதிகமாக பயன்படுத்தினார். ஊழியத்தில் அதிக ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். I don't want to tell all those things because I don't have much time. இப்பொழுது அனைத்து காரியங்களையும் உங்கள் மத்தியில் சொல்ல நான் விரும்பவில்லை. ஏன் என்று சொன்னால் நேரம் கொஞ்சமாக இருக்கிறது. Before I am coming to Chennai last month, இந்த சென்னைக்கு வருவதற்கு முன்பதாக 5 members accepted Christ through me. 5 பேர்கள் பார்வையற்றவர்கள் என் மூலமாக தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். New Bible study opened. அவர்களுக்காக புதிய வேதபாட வகுப்புகளை நான் ஆரம்பித்திருக்கிறேன். People are showing interest in Christ. அவர்கள் அனைவரும் அந்த வேத பாடத்திலும் இயேசுவின் மேலும் மிகவும் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். God enabled me to see one new district called Davangere. ஒரு புதிய மாவட்டத்தில் சென்று அந்த இடத்தில் ஊழியம் செய்ய தேவன் எனக்கு கிருபை செய்தார். My dear brothers and sisters, என்னுடைய சகோதர சகோதரிகளே, I need your prayers. எனக்கு உங்களுடைய ஜெபம் தேவைப்படுகிறது. For ministry, family, as well as my spiritual growth. என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் எல்லா தேவைகளுக்காகவும் உங்களுடைய ஜெபம் தேவைப்படுகிறது. We need your prayers. எனக்கு ஜெபம் தேவை. People are ready to take baptism. அந்த இடத்துல अनेक ஞானஸ்தான காரியங்கள் இருக்கிறது. They are ready to take baptism. நாங்கள் ஞானஸ்தானத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். But sometimes they may disturb from somebody. ஆனால் அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பலவிதமான தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. Because anti conversion bill is there in Karnataka. கர்நாடகாவில் பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியில் நாங்கள் ஊழியத்தை செய்து We கொண்டிருக்கிறோம். need your prayers. ஆகையினால் எங்களுக்கு உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. People should accept Christ அந்த இடத்துல பார்வையற்ற without fear. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வருகிறார்கள். Please remember us in your prayers. ஆகையினால் உங்களுடைய ஜெபங்களில் தொடர்ந்து எங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். And also really I thank Pastorma and all church believers. You are all supporting me to do ministry. God using me amazingly by your support also. இந்த இடத்தில் அருமையான ஐயா, அம்மா மற்றும் சகல உங்களை போன்ற விசுவாசிகள் நீங்கள் தான் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மூலமாக தொடர்ந்து நான் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். Continue to support us for ministry. May God bless you all. Thank you very much. தொடர்ந்து எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களுக்காக உதவி செய்யுங்கள். உங்களை அனைவரையும் இங்கு கூடி வந்திருக்கிற யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அடுத்தபடியாக நம் மத்தியில் அருமை சகோதரர் சித்தார்த், அவர் சண்டிகார் மாவட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவர் இந்த வலதுபுறத்தில் உட்கார்ந்தபடியினால் அவரை என்னால் காண முடியவில்லை. இப்போது நம் மத்தியில் வந்து ஒரு இந்தி பாடல் சின்னதாக அவர் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இப்போது நம் மத்தியில் சகோதரர் பிரின்ஸ் அவர்கள் முன்பதாக வந்து தேவன் அவருக்கு என்ன செய்தார், எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்பதை சுருக்கமாக நம் மத்தியில் சாட்சியாக பகிர்ந்து கொள்வார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் எங்களுடைய மிஷன் டு தி பிளைண்ட் ஊழியத்துக்கும் இந்த ஆலயத்தின் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் பிரின்ஸ் ஜபக்குமார். நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் அங்கே வந்து எம்ஏ பிஎட் எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவர் என்னை எப்படி வந்து சந்தித்தார்னா, நான் வந்து ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், சேலம் சிஎஸ்ஐ சர்ச் மெம்பர், பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆண்டவருக்கும் எனக்குமான தொடர்பு ஆனது ரொம்ப குறைவாக தான் இருந்தது. நானும் சர்ச்சுக்கு போவேன் வருவேன், ஆனால் ஒரு இருளடைந்த வாழ்க்கையாகவே இருந்தது. நான் பறக்கும் போதே பான்லேயே என்னுடைய கண் பார்வை இழந்தேன். பான்லேருந்தே நான் அப்படி தான் பிறந்தேன். ஆனால் என்னுடைய தாயார் வந்து என்னைய ஊழியத்துக்கு தான் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு வந்து ஜபக்குமார் அப்படின்ற அந்த பேரை வைத்தாங்க. ஒரு மருத்துவமனையாக என்னை ட்ரீட்மெண்ட்டுக்கென்று கூட்டு போகும்பொழுது இல்லை விஷன் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய தாயாருடைய ஜபத்தினால் என்னால் ஒரு அளவுக்கு ஒரு 10-15% எனக்கு விஷனை வந்து ஆண்டவர் வந்து கட்டளையிட்டார். அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த 2021 கொரோனாவினால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். சேலம் போன்ற மாவட்டங்களில் அநேகமாக கொரோனா பரவி கொண்டிருந்த சூழ்நிலை. அப்பொழுது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்போ தனி அறையில் தான் நான் இருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு தொலைபேசியிலேருந்து ஒரு கால் வந்துச்சு. எங்களுடைய சேலம் மிஷன் டு தி பிளைண்ட் ஸ்டாஃப் அண்ணன் இளையராஜா அவங்க வந்து பேசி, தம்பி நான் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னாங்க. ஆனால் கொரோனா பீரியட்னால் நான் கோவிட்னால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா நான் உன்னை வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்டாஃப் வந்து வீட்டில் வந்து என்னை பார்த்து பேசினாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அப்போ அந்த கொரோனாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் விடுபட ஆரம்பித்தேன். அதற்கு பின்பு வந்து அவர் வந்து என்னை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தி சேலம் அரசு கல்லூரியில் என்னை ப்ரேயர் செல் அங்கே நடத்துவதற்கு கிருபை பாராட்டினார். அப்புறம் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில், சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துலேயும் நான் பிஹெச்டி பண்ணும்போது அங்கேயும் ஒரு பார்வையற்றோர் மத்தியில் ப்ரேயர் செல் நடத்த கிருபை பாராட்டினார். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 ப்ரிலிமினரி பாஸ் செய்து அரசாங்கத்துடைய உதவித்தொகையும் பெறுவதற்கு எனக்கு வந்து ஆண்டவர் வந்து கிருபை பாராட்டினார். அப்படி இருந்த கால சூழ்நிலைகளில் 2023 வந்து என்னுடைய தந்தையார் வந்து திடீர்னு காலமாயிட்டாங்க. 25 என்னுடைய தாயார் கடந்த ஏப்ரல் 6 காலமாயிட்டாங்க. இதற்கு நடுவில் எனக்கு திருமணம் நடைபெற்றது 2024. என்னுடைய மனைவியும் மாற்றுத்திறனாளி தான். அவங்க வந்து ஹேண்டிகேப்ட், அவங்களுக்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில் அப்பா அம்மா இருவரும் இறந்துட்டு நான் வந்து ரொம்ப சோர்வான நிலையில் இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சேலம் சென்னை சில்க்ஸ் துணிக்கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் வந்து என் இடத்துல வந்து எரேமியா 33:3 மூலியமாக என் இடத்துல பேசினார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதுமான காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன் அப்படின்னு எனக்கு வந்து ஆண்டவர் வந்து எனக்கு பேசினாங்க. அப்பொழுது எங்களுடைய ஸ்டாஃப் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணா நான் என்னை வந்து முழு மனதாக ஊழியத்துக்குன்னு நான் ஒப்பு கொடுக்குறேன்னா, நான் வந்து ஆண்டவருக்குன்னு என்னுடைய நாமம் என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்குன்னு என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் எங்களுடைய மிஷன் டு தி பிளைண்ட் ஊழியத்தில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே முழு நேர ஊழியராக இங்கே ட்ரைனிங்கில் இருந்தேன். ஜனவரி மாதம் வரைக்கும் ட்ரைனிங்கில் இருந்தேன். கம்ப்யூட்டர் ட்ரைனிங், பிரெயில் ட்ரைனிங், இது எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு என்னை வந்து ஆண்டவர் வந்து ஜனவரி 6 ப்ரேயர் டிபார்ட்மெண்ட்டில் என்னை வந்து ஒரு ஸ்டாஃபாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. நான் படித்த டிகிரியெல்லாம் என்னை வந்து காப்பாற்றலை. ஆண்டவருடைய ஊழியந்தான் இன்றைக்கி வந்து என்னை வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடி சபையில் ஒரு சாட்சியாக வந்து நிற்க வைத்திருக்கேன். அதுக்கு வந்து ஆண்டவருக்கும் எங்களுடைய ஊழியத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். எங்கள் ஊழியத்தை தாங்க எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது நம் மத்தியில் கூறி சென்றதான அருமையான சகோதரர் பிரின்ஸ் அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அவர் தொடர்ந்து ஊழியங்கள் செய்யும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் இங்கு நம் மத்தியில் வந்து அருமையான சகோதரர் டேவிட் அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம் மத்தியில் அருமையான சகோதரர் ஐயனார் அவர்கள் முன்பதாக வந்து பிரெயில் புத்தகத்தை வசனத்தை அவர் வாசிப்பார். வாசிக்கிறதான வசனம் எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனம் முதல் 29வது வசனம் வரை அவர் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட வேதாகம பகுதி எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 29 வரை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வரை. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதிசரணமாகதை தரிசனமாக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவனை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவன் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படியே செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி வாசிப்பாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையாக பிரெயில் புத்தகத்தை தடவி வாசித்ததான அருமையான சகோதரர் ஐயனார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். தமிழ் வேதாகமத்தை நம் தெளிவாக கண்கள் இருக்கிறபடியினால் பார்த்து வாசிப்போம். ஆனால் பிரெயில் புத்தகம் அப்படி அல்ல, அதை தடவி தான் வாசிக்க வேண்டும். அந்த இடத்துல சிறியதாக புள்ளி வைத்திருப்பார்கள், பின்னில் குத்தியிருப்பார்கள். ஆகையினால் அது வாசிப்பது மிக சிரமமான விஷயம். ஆனாலும் நம் மத்தியில் அவர் சரளமாக
அவர் வாசித்தார். அதுக்காக நன்றி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நாம் பார்க்க போவதான வசனங்கள் எபிரேயர் 11வது அதிகாரம் 23 முதல் 29வது வசனம் வரை நாம் பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பதாக சிறிது ஜெபத்தை நாம் செய்துவிட்டு பின்பு நாம் அதை தியானிக்கலாம். அனைவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் எங்களை கொண்டு வந்தபடியால் நன்றி. வந்த வண்ணமாக நாங்கள் திரும்பி போகாதபடிக்கு நாங்கள் தேவ ஆசீர்வாதத்தை சுமந்து செல்லத்தக்கவர்களாக தேவன் எங்களை மாற்றும்படியாய், எல்லாம் கல்லான இருதயங்களை உடைத்து சதையான இருதயத்தை தேவன் பொருத்தும்படியாய் எங்களோடு நீர் இந்த வேத வசனங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஜபத்தை கேட்டு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் பார்க்கிறதான வசனம் நாம் அடிக்கடி கேட்டதான ஒரு வசனமாக இருக்கலாம். விசுவாசத்தை குறித்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறது நமக்கு அனைவருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த இடத்துல சில வித்தியாசமான கோணத்தில் ஒரு 3 விதமான காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க நான் விரும்புகிறேன். நான் கடந்த நாட்களில் ஜபத்தில் நான் இருக்கும் பொழுது என்னோடு கூட தேவன் பேசினதான பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டதான காரியத்தில் உங்கள் மத்தியில் நான் வைக்க வாஞ்சையாக இருக்கிறேன். உங்களுக்கு பலவிதமான வேலைகள் இருக்கலாம், வீடுகளில் சில வேலைகளை விட்டு வந்திருக்கலாம். உங்கள் சிந்தைகள் இங்கும் அங்கும் அலையாதபடிக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் கவனத்தை திசை திருப்பும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்படி என்ன காரியம் இருக்குன்னு சொன்னால், விசுவாசம். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் த விசுவாசம்? விசுவாசம் என்றால் என்ன? அதே எபிரேயர் புத்தகத்தில் 11:1வது வசனம் சொல்லுகிறது, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த விசுவாசம் இந்த நாட்களில் வாழ்கிறதான மக்கள் மத்தியில் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு கேள்வி. நாம் எப்படிப்பட்டதான நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், மாடர்னிசம், அதாவது டெக்னாலஜி நிறைந்த இந்த காலகட்டத்தில், கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு முன்பதாக வாழ்ந்ததான முன்னோர்கள், அவர்கள் காலத்தில் இந்த மொபைல் ஃபோன் இல்லை, இந்த நெட்வொர்க் அதிகமாக இல்லை, இப்படிப்பட்டதான டெக்னாலஜி அதிகமாக இல்லை. ஆகையினால் அவர்கள் எப்பொழுதும் இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் இந்த நாட்களில் நம் கையில் எப்பொழுதுமே இந்த ஃபோன் இருக்கிறது, எப்பொழுதுமே டேப் இருக்கிறது, எப்பொழுதுமே லேப்டாப் இருக்கிறது. இவைகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், நமது நேரத்தை வீணான காரியங்களில் செலவிட அது நம்மை வழிவகுக்கிறது. ஆகையினால் இந்த நாட்களில் இந்த விசுவாசம் என்கிறதான இப்படிப்பட்டதான ஒரு காரியம், இப்படிப்பட்டதான ஒரு கேரக்டர் குணம் நமக்கு மிக அத்தியாவசியமாக இருக்கிறபடினால் இந்த நாட்கள் இதை குறித்து உங்கள் மத்தியில் பேச நான் வாஞ்சியாக இருக்கிறேன். அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம் என்ன காரியம் சொன்னால், சகோதரர் வாசித்தார், மோசே பிறந்தபோது 23வது வசனத்தில், மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல், விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஆக்சுவலி வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்கிரிப்சர்? அந்த இடத்துல இந்த வார்த்தைகளுக்கு பின்புலமாக அமைந்திருக்கிறதான காரியம் என்ன, கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால், அந்த நாட்களில் இஸ்ரவேலர்கள் கிட்டத்தட்ட 430 வருடங்கள் அடிமையாக இருக்கிறார்கள். எந்த நாட்டில் அப்படின்னு சொன்னால், எகிப்து நாட்டில். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் மக்களை ஒடுக்குகிறான். கல் அவங்க கட் பண்ணி கொடுக்கணும், அவங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு கல்லுன்னு கட் பண்ணி கொடுக்கணும், அவங்க சூளை போட்டு கொடுக்கணும், எரிச்சு கொடுக்கணும். அவன் வைக்கோலை கூட கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால், நாளுக்கு நாள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை எப்படி ஒடுக்குவது? இவர்கள் பெருகினார்கள் என்று சொன்னால் நம் நாட்டை விட்டு வெளியே போய்விடுவார்கள், இவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க நேரிடும். ஆகையினால் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டுகிறான். அந்த திட்டம் தான் இங்கே நடைபெறுகிறது. பிறக்கிறதான அனைத்து ஆண் பிள்ளைகளையும் நைல் நதியில் தூக்கி எறிய வேண்டும் என்கிறதான ஒரு சட்டத்தை இயற்றுகிறான். அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் இந்த மோசே பிறக்கிறார். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவருடைய தாய் தகப்பன்மார், அவங்களுடைய தாய் தகப்பன்மார் பெயர் என்னவென்று சொன்னால், தகப்பனுடைய பெயர் அம்ராம், தாயின் பெயர் யோகபேத். இந்த வசனம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால், யாத்திரையாகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 8வது வசனம் முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இருக்கும்.
அதே யாத்திரையாகும் 2வது அதிகாரம் 10வது வசனம் வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர்களை குறித்து அங்கு இருக்கும். முதலாவதாக மோசேயை குறித்து அங்கு சொல்லவில்லை. மோசேயினுடைய தாய் தகப்பன்மார் அவளுடைய விசுவாசத்தை குறித்தே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜா அந்த இடத்துல கட்டளை போட்டிருக்கிறாரு. அதுவும் ஒரு வல்லரசான ஒரு நாடு, செல்வ செழிப்பான ஒரு நாடு. 430 வருடங்களாக இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த அடிமையாக இருந்து அவர்கள் உழைப்பினால் செல்வ செழிப்பினால் பெருகி இருக்கிறதான ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சாதாரணமாக இருக்க மாட்டார். அவர் ஒரு கட்டளை இட்டார் என்று சொன்னால் அந்த கட்டளையை செயல்பாட்டில் முக்கியமாக அது நடந்தே ஏறும். ஆனாலும் இந்த தாய் தகப்பன்மார் அந்த கட்டளைக்கு எல்லளவும் அவர்கள் பயப்படவில்லை. ஏன் அவர்கள் பயப்படவில்லை? என்ன காரியம் அவர்களை பயப்பட விடாமல் தடுத்தது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுக்குள் இருந்ததான விசுவாசம், அவர்களுக்குள் இருந்ததான அந்த ஃபெய்த் அவர்களை பயப்பட விடாமல் வழிநடத்தி சென்றது என்று பார்க்கிறோம். ஒரு குழந்தைய 3 மாதம் எப்படி ஒளித்து வைப்பது? இயலாத காரியம். அந்த குழந்தை பசி எடுத்தால் அழும், 1 பாத்ரூம் யூரின் போனால் அழும், ஏதாவது வியாதி வந்தால் அழும், கொசு கடிச்சா அழும். அந்த குழந்தை எப்பெல்லாம் நினைக்குதோ அழும். தூக்கத்தில் கூட எழுந்து சிரிக்கும். தாய்மார்களுக்கு அதிகமாக தெரியும். குழந்தை எப்படி அவங்க ஒளிச்சு வச்சுருப்பாங்க. எல்லா குழந்தையும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க நைல் நதியில். யாராவது பக்கத்து வீட்டில் இவங்களுக்கு ஆவாதவங்க யாராக இருந்தால் கூட, என் வீட்டு குழந்தை நீங்கள் எரிஞ்சிக்கல, பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, போங்க அந்த குழந்தைய பிடிங்கன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் எப்படியோ அந்த குழந்தை 3 மாதம் ஒளித்து வைத்து விட்டார்கள் பிரியமானவர்களே. ஆனால் தொடர்ந்து அவர்களால் ஒளித்து வைக்க முடியவில்லை. அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அந்த வசனத்தில் நான் பார்க்கிறோம், குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை மிகுந்த அழகுள்ளது என்று கண்டு, முதலாவதாக நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், விசுவாசமானது நமது முகத்தில் காணப்பட வேண்டும். The face is the index of the mind. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த நாட்களில் வாழ்கிறதான நாம் அந்த விசுவாசம் நம்ம முகத்தில் பிரதிபலிக்கிறதா என்றால் அது எப்படி என்று சொல்லி நமக்கு தான் தெரியும். அந்த விசுவாசத்துக்கு இணையாக நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பல நேரங்களில் உலக பிரகாரமான காரியங்களை நம் முகத்தில் பூசி அதனால் யாரையாவது அட்ராக்ட் செய்யலாம் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த மோசே பிறந்த போது அவன் அழகுள்ள பிள்ளை என்று அவன் தாய் தகப்பனார் பார்க்கிறார்கள். ஐயோ, இந்த பிள்ளை மூலமாக ஒருவேளை தேவன் நம்மை ரட்சிக்க மாட்டாரா என்கிறதான ஒரு தெய்வீக வெளிப்பாடு அவர்கள் இருதயத்தில் இருந்திருக்கலாம். அதன் வாயிலாக அவர்கள் என்ன செய்திருக்கலாம், ஒருவேளை அந்த பிள்ளையை காப்பாற்ற எல்லா விதமான முயற்சிகளையும் அவர்கள் முற்படுகிறார்கள். அப்போ நாம் கூட நமது பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு விசுவாசத்தை அவர்களுக்கு ஊட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நமது முகத்தில் அப்படிப்பட்டதான விசுவாசம் காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவர் யார் என்று சொன்னால் எலிசா. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அங்கே ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் சுனேமியால். அவள் தன் புருஷனை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். 9வது வசனம், 4வது அதிகாரம் 9வது வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நாம் இங்கே பார்க்கிறோம், நம்மிடத்தில் எப்போதும் வந்து போறாரு. இவர் யாரா இருப்பாருன்னு சொன்னா, இவர் பரிசுத்தவானா இருப்பாருன்னு சொல்லி நான் காண்கிறேன். இவர் பரிசுத்தவான், அவரை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட இவங்க சொல்றாங்க? தனது புருஷனிடம் இவள் சொல்லுகிறாள். அதனால என்ன பண்ணலாம்? அவருக்காக ஒரு அறையை ஆயத்தம் பண்ணலாம், அவருக்காக ஒரு டேபிள் சேர் போடலாம், அவருக்காக ஒரு விளக்கு வைக்கலாம் என்று சொல்லி அந்த பெண் எலிசாவை குறித்து அறிந்து கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படின்னு சொன்னால், நாம் வேலை செய்கிற இடத்தில், நமது குடும்பத்தில், நாம் போகிற இடங்களில் அப்படிப்பட்டதான காரியம் இருக்கிறதா? நம்மை குறித்து மக்கள் அறிந்து கொண்டு இருக்கிறார்களா? நமது முகத்தில் அப்படிப்பட்டதான விசுவாசம் இருக்கிறதா? நமது பிள்ளைகள் முகத்தில் அப்படிப்பட்டதான விசுவாசம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும்.
இரண்டாவதாக நான் உங்கள் மத்தியில் கூற விரும்புகிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், அடுத்தபடியாக வசனம் வாசித்து நாம் கேட்கலாம். 24வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனின் குமார்த்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. போதும். முதலாவதாக நான் சொன்னேன், விசுவாசம் எங்கு காணப்பட வேண்டும்? முகத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். இரண்டாவதாக இந்த விசுவாசம் எங்கு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நமது இருதயத்தில் காணப்பட வேண்டும். வசனம் 23 நாம் 24 பார்க்கிறோம், அவர் வெறுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனம் 25 கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 26வது வசனத்தில் கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக மொத்தத்தில் வெறுத்தார், தெரிந்து கொண்டார், எண்ணினார். இந்த 3 காரியங்களும் எந்த இடத்தில் வரும்? எந்த இடத்தில் வரும்? இருதயத்தில் தான் வரும். அவர் வெறுத்தார் என்பது என்ன காரியங்களை அவர் வெறுத்தார்? எப்படிப்பட்ட காரியங்களை வெறுத்தார்? அடுத்த ராஜாவே அவர்தான். எல்லா விதமான துறைகளிலும் முதன்மையாக இருக்கக்கூடியதான ஒரு மனிதர். அடுத்த எகிப்து ராஜா என்கிறதான தகுதியை பெற்றிருந்த ஒரு மனிதர். எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் அறிந்து வாக்கிலும் செயல்களிலும் வல்லமை உள்ள ஒரு மனிதர். ஆனால் இவர் சொல்லுகிறார், இவரை குறித்து இங்கு எழுதியிருக்கிறது, தான் பார்வோனின் குமார்த்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, எனக்கு அந்த பொசிஷன் வேண்டாம், எனக்கு அந்த பதவி வேண்டாம், அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் பார்வோனின் குமார்த்தியின் மகன் எண்ணப்படுவதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ நாம கூட என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பல நேரங்களில் இந்த பதவிக்காக, இந்த புகழுக்காக நமக்கு பொசிஷன் கிடைக்கவில்லை, ஒரு நல்ல நிலை கிடைக்கவில்லைன்னு சொல்லி நாம் சில நேரங்களில் அங்கலாய்க்கிற தருணங்கள் உண்டு. ஆனால் வேதம் நமக்கு காட்டுகிறதான வழி என்னவென்று சொன்னால், அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் வெறுக்க வேண்டுமாம். இந்த பார்வோனின் குமார்த்தி யாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர்னு சொன்னால் பித்தியா. இந்த பித்தியா சாதாரண ஆள் இல்லை, அந்த பார்வோனுடைய குமார்த்தி. அவங்க நினைச்சாங்கன்னா என்ன ஒன்றாலும் செய்யலாம். இவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த மோசையை தூக்கி வளர்த்தார்கள். ஆனாலும் பாவமான இடத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான இடம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த மோசே தனது இதயத்தில் அவர் வெறுத்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 26 அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 25வது வசனத்தில் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. அப்போ இந்த நாட்களில் அநேகர் என்ன பண்ணுறாங்க, இந்த பாவ சந்தோஷங்களை தான் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கணும், சேலஞ்சான வாழ்க்கையே வேண்டாம், ரொம்ப துன்பமான வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் நினைத்து அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த மோசே ஒரு கமிட்மெண்ட் லைஃப் அவருக்குள்ளே இருந்தபடியினால் இந்த அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கூறுகிறார். அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. எகிப்தில் ஏகப்பட்ட பொக்கிஷம், அவங்களுக்கு உண்டான கோல்டு சில்வர் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனாலும் அவைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த பாவமான சந்தோஷங்களை நாம் வெறுக்கிறோமா? நாம் அவைகளை உழன்று தவிக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், எப்போ பாரு யூடியூப், எப்போ பாரு வலையொலி, எப்போ பாரு முகநூல், எப்போ பாரு இன்ஸ்டாகிராம், எப்போ பாரு அதிலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுவது. இரவு நேரங்களில் தூங்குவது 12 மணி, 1 மணி அல்லது 11 மணி. இதனால் அவளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது சொன்னால் கெட்டு போகிறது. அதனால் அவளுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது. அதனால் அவளுடைய பரீட்சையில் என்ன செய்கிறார்கள், தோல்வி அடைகிறார்கள். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், வாலிப பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்டதான அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தள்ள வேண்டும். இந்த மோசே எப்படி தனது வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தாரோ, பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்தாரோ, இந்த எல்லா விதமான பாவங்களை உதறி தள்ளினாரோ, அவர் இதயத்தில் எண்ணினாரோ, துன்பத்தை தெரிந்து கொண்டாரோ, அப்படி நாம் கூட
தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக நான் அடையும் துன்பத்தையே பாக்கியம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி நமது வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ பவுல் கூட இருக்கிறார். பவுல் என்ன செய்தார்? அவர் ஜெபித்தார். எதற்காக அவர் ஜெபித்தார்? அவருக்கு ஒரு முள் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஓயாமல் குத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த முள் நீங்க வேண்டும் என்று சொல்லி அவர் 3 முறை விண்ணப்பம் பண்ணினார். ஆனால் தேவன் அவருக்கு சொன்னதான காரியம் என்ன? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனபடியினால் நாம் கூட எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த பவுல் சாதாரணமான மனிதர் அல்ல. அவர் 3 முறை கப்பர் சேதத்தில் அடிபட்டார். அவர் கல்லேறியுண்டார். அவருடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 16வது அதிகாரங்களில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அவர்கள் சுவிசேஷம் சொல்லும்போது ஒரு குறி சொல்லுகிற பெண் மேலிருந்த அந்த ஆவியை அவர் அதட்டி ஒரு விடுதலையை கொடுத்து விட்டார். அப்பொழுது அவளுடைய எஜமான்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? இவங்களுடைய பொய்யான குற்றங்களை கூறி அவர்களை மார்க்கெட் சந்தையில் தர என்று வெளித்து வந்து அவர்களை கல்லெறியவும் அவர்கள் மேல் துப்பவும் செய்தார்கள். இந்த பவுல் அடைந்ததான துன்பம் குறைந்ததானது அல்ல, மிக நிறைந்த ஒரு துன்பமான வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். ஹார்ட்ஷிப், he faced all kind of the difficulty. ஏன் என்று சொன்னால், அவர் தெரிந்து கொண்டார், எனக்கு அந்த பாவமான அந்த வாழ்க்கையின் மூலமாக கிடைக்கிறதான சந்தோஷம் எனக்கு வேண்டாம், எகிப்தின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பார்வோன் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவது எனக்கு வேண்டாம், வலையொலி எனக்கு வேண்டாம், யூடியூப் எனக்கு வேண்டாம், ஃபேஸ்புக் எனக்கு வேண்டாம், எந்த நேரமும் அரண்மனையில் இருந்து கொண்டே சொகுசாக வாழ்கிறதான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து அவர் தன் இதயத்தில் தெரிந்து கொண்டு அவர் எண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படின்னு சொன்னா நமக்கு வேதம் புகுட்டுகிறதான காரியம் என்ன? அந்த விசுவாசமானது நமது இதயத்தில் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. இந்த விசுவாசம் நமது இதயத்தில் வரும் என்று சொன்னால் நமது வாழ்க்கை மாறும், நமது பழக்கங்கள் மாறும், நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அனைவரும் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க விசுவாசம் விசுவாசம். நம்ம வார்த்தையை கேட்போம், விசுவாசம்னா என்னன்னு தெரியல, ஆனால் விசுவாசத்தை எப்படி கடைபிடிப்பதுன்னு தெரியல, விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி தெரியல. நாம் இதே 11வது அதிகாரத்தில் நாம் ஆரம்ப வசனம் முதல் பார்க்கிறோம், ஆபேல் காயினை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் என்று சொல்லி. அதன் பின்பு பார்த்தோம் என்று சொன்னால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு அவர் எடுத்துக்கொண்டார். நோவா தற்காலத்தில் வருகிறதான அந்த ஆபத்தை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை உண்டாக்கினார். ஆபிரகாம் என்ன செய்தார்? தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் அவர் சென்றார். சாராள் தன் வயதாகி இருந்தாலும் கூட அவள் கர்ப்பம் தரித்து பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் அவள் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பு ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து அவன் அறிந்து அவன் பிள்ளைகளை யாக்கோபையும் ஏசாவையும் அழைத்து ஆசீர்வதித்தான். அது மாத்திரமல்ல, யாக்கோபை பார்க்கிறோம், யோசேப்பினுடைய பிள்ளைகளை இருவரையும் அழைத்து அந்த கோலின் முனையிலே சாய்ந்து அவன் தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்புதான் நாம் பார்க்கிறோம் இந்த மோசேயுடைய தாய் தகப்பன்மார். அல்லேலூயா. அப்போ நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம்? இப்படிப்பட்டதான விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். முதலாவது, ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் நாம் கூடும்போது வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறோமா? அவைகள் நமது குடும்ப வாழ்வில் அது சுதந்திரமாக மாறுகிறதா? ஆசீர்வாதம் வருகிறதா? ஒரு ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? வேதத்தை வாசிக்கிறதான ஒரு காரியங்கள் இருக்கிறதா என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவைகள் குறைவாகத்தான் காணப்படும். சாராளை பார்க்கிறோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவள் என்ன பண்ணான்னு சொன்னா, பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் அவள் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுபோல தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அருமையான ஐயா அவர்கள் பாடல் பாடினார்கள். அந்த பாடல்கள் வாயிலாக அநேக வாக்குத்தத்த வசனங்களை நாம் பார்த்தோம். அவைகள் அனைத்தும் நமக்குத்தான். ஆனால்
எப்பொழுது அவைகள் நமக்கு சுதந்திரமாக கிடைக்கும் என்று சொன்னால், அவைகளை நாம் விசுவாசித்து நாம் நம்பி தேவ வார்த்தை கீழ்ப்படியும் போது அது நமக்கு சுதந்திரமாகவும் ஆசீர்வாதமாகவும் நமது குடும்பத்தில் ஏற்படும், நமக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அப்போ விசுவாசம் முதலாவதாக முகத்தில் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக எங்கு காணப்பட வேண்டும்? இதயத்தில் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவதான ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாம் வாசிப்போம் தொடர்ந்து. 27வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். போதும், இங்கே நாம் பார்க்கிறோம், பயப்படாமல் போனான். எங்கே போனான்? பயப்படாமல் போனான். இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த பயம் குடிக்கொண்டு இருக்கிறது. எதை செய்தாலும் பயம். வேலைக்கு போகணுன்னா பயம். தேர்வுக்கு பாட புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு பயம். திருமணத்தை பெண்ணுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பயம். அல்லது வேலை ஸ்தலத்தில் இன்டர்வியூ போகணும்னு சொன்னால் பயம். அல்லது வேறு இடங்களில் எங்கேயாவது நாம் சென்று திரும்பி வர வேண்டும், பிரயாணப்பட வேண்டும் என்று சொன்னால் பயம். ஐயோ, எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேனோ தெரியலையே என்று சொல்லி பயம். எல்லா விதமான தடைகளை, பிரச்சனைகளை எல்லாத்தையும் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் தெரியலையே என்று சொல்லி பயம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பயத்தை எல்லளவும் இல்லாத ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்கிறோம். யார் என்று சொன்னால் மோசே. ராஜாவுக்கு பயப்படாமல், அவனுடைய கட்டளைக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிசாசு சொல்லுவான், ஏய் உனக்கு இது இருக்குது, உனக்கு இது இருக்குது, நீ போவாத, நீ செய்யாத, நீ பண்ணாத, உனக்கு அது நஷ்டமாயிடும், உனக்கு அது வாய்க்காது, நீ இதை செய்ய மாட்ட, உனக்கு அந்த பலன் இல்லை, வானா விட்டுடு அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம காதில், நமது சிந்தையில், நமது இதயத்தில் சொல்லினே இருப்பான். ஆனால் இந்த மோசே தன் சிறு பிராயம் முதல் அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தது, அவருக்கு ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இருந்தது. அது என்ன வாழ்க்கை என்று சொன்னால் விசுவாசமான வாழ்க்கை. அதனால தான் நாங்கள் எழுதியிருக்கிறது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது. அல்லேலூயா. எதனால் பெரியவனானோ? எதனால் பெரியவனாக வேண்டும்? விசுவாசத்தினால. விசுவாசத்தினால வராதது எல்லாமே பாவம். விசுவாசத்தினால இது வரல, ஒரு ஆசீர்வாதம் வரல, இந்த பணம் விசுவாசத்தினால வரல, இந்த பொருள் விசுவாசத்தினால வரல, இந்த பொசிஷன் எனக்கு விசுவாசத்தினால வரல அப்படின்னு சொன்னால் அது பாவத்தினால் வந்திருக்கிறது. அதனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம். விசுவாசத்தினால் வராது எல்லாமே பாவம். ஆனால் இப்போ மோசே பெரியவனானது எதனாலன்னு சொன்னால் விசுவாசத்தினால அவர் பெரியவனாகி இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவருடைய தாய் தகப்பன்மாரை பாருங்க, பித்தியா பார்வோனுடைய மகளை பாருங்க, இந்த மோசேனுடைய அக்கா பாருங்க. இந்த மோசே வளர்ந்ததுக்கு 3 பேர் காரணங்களாக இருக்கிறாங்க. அதில் முதலாவது காரணகத்தார் யாருன்னு சொன்னால் யோகபேத், அதாவது மோசேயுடைய தாயார். அவர் ஒரு பெண்ணாக இருக்கிறார், ஸ்திரீயாக இருக்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தான் இந்த பிள்ளையை மறைச்சி வச்சாங்க. அவங்க தான் ஒரு நாணல் பெட்டியை செஞ்சாங்க. அவங்க தான் அந்த நாணல் பெட்டிக்குள்ளே வச்சு நைல் நதியில் விட்டாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்க? அவங்க அக்காவிட சொல்லி, நீ போயிட்டு அங்கே நின்று பாரு, அந்த பெட்டிக்கு என்ன சம்பவிக்கிறதுன்னு பார்த்து கொண்டே இரு என்று சொல்லுகிறார்கள். ராஜாவு கட்டளைக்கு பயப்படாமல். இரண்டாவது பெண் யாருன்னு தெரியுமா? இந்த மோசே பெரியவனாக மாறினதுக்கு காரணம் இந்த மோசேனுடைய அக்கா. அவள் என்ன பண்ணுகிறாள் என்று சொன்னால், அம்மா கட்டளையிட்ட உடனே ஓடோடி போயிட்டு அந்த நைல் நதியில் நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாள், பெட்டிக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று சொல்லி. அந்த நைல் நதி எப்படி தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தெரியவில்லை. அந்த இடம் எப்படிப்பட்டதான ஒரு ஆபத்தான இடமாக இருக்கும் என்று சொல்லி தெரியவில்லை. சப்போஸ் யாராவது படை வீரர்கள் பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அவளையும் கொன்று போட்டு இருப்பார்கள். அவள் தன் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நமது சகோதரன் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது பார்வோன் குமாரத்தின் மகள் அந்த நாணல் பெட்டியை எடுத்து அந்த பிள்ளையை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு வெளிப்பாடு, ஐயோ இந்த பிள்ளையை என்ன பண்ணோம், எடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ உடனே இந்த மோசேயுடைய அக்கா ஓடுறா. அந்த பார்வோன் குமாரத்தி கேட்குறா, இந்த பிள்ளையை வளர்க்க எனக்கு ஒரு இஸ்ரவேல், ஒரு எபிரேய தாய் வேண்டும் என்று சொல்லுகிறாள். உடனே அக்கா சொல்கிறாங்க, நான் போய் கூட்டின்னு வரேன். என்ன சொல்கிறா?
நான் போய் கூட்டின்னு வரேன், யார்கிட்டயும் தயவு செய்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஓடி மோசேயுடைய தாயே அவள் கூட்டிக் கொண்டு அந்த மோசே விசுவாசத்தினால் வளருவதற்கு அவள் உதவினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நேரத்தில் சப்போஸ் மோசேயுடைய தாய் அந்த இடத்துல வரவில்லை என்று சொன்னால் மோசே விசுவாசமாக வளர்ந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை, மோசேக்கு பால் கொடுக்க வாய்ப்பில்லை, மோசே ஒரு திடகாத்தமாக விசுவாச ஜீவியத்தில் வளருவதற்கு வாய்ப்பில்லை. மூன்றாவதாக ஒரு ஸ்திரீ இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அவர் யார் என்று சொன்னால் பார்வோனுடைய குமார்த்தி. இந்த பார்வோனுடைய குமார்த்தி சாதாரணவர்கள் அல்ல. மோசே எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் தான் இருக்கும். உங்கள் குடும்பம் இருக்குது சொன்னால் அங்கே ஆசீர்வாதம் தான் இருக்கும். உங்கள் வீடுங்க இருக்குது சொன்னால் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதுபோல் இந்த மோசே இருக்கிற இடத்துல பித்தியாவும் ஒரு விசுவாசத்துக்குள்ளாக வந்து விட்டார். இந்த பித்தியா பார்க்கும்போது, அந்த நாணற்பட்டியை பார்க்கும்போது, அந்த குழந்தையை பார்க்கும்போது அவளுக்குள்ள ஒரு தெய்வீக வெளிப்பாடு, the divine revelation has been revealed to the பித்தியா. ஐயோ இந்த குழந்தை என்ன பண்ணலாம், எடுத்து வளர்க்கலாம். அவள் பயப்படல. யாருக்கு பயப்படல? பார்வோக்கு பயப்படல. மோசையுடைய அம்மாவும் பயப்படல, மோசையுடைய அக்காவும் பயப்படல. இப்போ மூன்றாவதாக யாரு பயப்படல? பார்வோடைய குமார்த்தி பயப்படல. எதுவாவது இருந்துட்டு போட்டோம், எந்த கட்டளையாவது இருக்கட்டும், என் ஜீவனே போனாலும் சரி இந்த பிள்ளையை எடுத்து நான் என்ன பண்ணுவேன், வளர்ப்பேன் என்று சொன்னால். அதனால தான் நான் சொல்றேன், இந்த மோசே தன் விசுவாசத்தினாலே அவன் பெரியவனானான். அல்லேலூயா. அப்போ நமக்கும் இப்படிப்பட்ட விசுவாசம் காணப்பட வேண்டும். இந்த மோசே பயப்படவில்லை, அந்த 3 ஸ்திரீகளும் பயப்படவில்லை. தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உயிரை கூட அவர்கள் தியாகமாக அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். பெண்கள் நினைத்தால் ஒரு மனிதனை கவிழ்க்கவும் முடியும், அந்த மனிதனை தூக்கி நிறுத்தவும் முடியும். ஆகையினால் உங்கள் குடும்பங்களில் நீங்கள் உங்கள் புருஷர்களுக்கு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதான ஆண் வர்க்கத்தினருக்கு ஒரு விசுவாச வழிகாட்டியாக, ஒரு முன்மாதிரியாக, ஜெபிக்கிறவர்களாக, அவர்களை ஊக்குவிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பித்தியா போல, மோசையுடைய அக்காவை போல, மோசையுடைய அம்மாவை போல நீங்களும் ஒரு சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங்காக, வாய்க்காலாக நீங்கள் மாறுவீர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இப்பொழுது நான் பார்க்கிறோம் முதலாவதாக நான் சொன்னேன் விசுவாசம் எங்கே இருக்கணும், முகத்தில். இரண்டாவதாக சொன்னேன் விசுவாசம் எங்கே இருக்கணும், இதயத்தில். மூன்றாவதாக இந்த விசுவாசம் எங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமது கிரியைகளில் இருக்க வேண்டும், நமது செயல்பாட்டில் இருக்க வேண்டும். இந்த மோசே விசுவாசம் உடையவனாக இருந்தான். இப்பொழுது 40 வருடங்கள் கழித்து விட்டது. இப்போது 40 வருடங்கள் கழித்து அந்த விசுவாசத்தின் கிரியை வெளிப்படுகிறது. என்னவென்று சொன்னால் அவன் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான். எதை விட்டு புறப்பட்டு போனான்? பாவத்தை விட்டு புறப்பட்டு போனான். அவன் பாவ வாழ்க்கையில் இருந்ததான காரியங்களை விட்டு உதறிவிட்டு போனான். அவனை சுற்றி இருந்ததான சிற்றின்பங்களை உதறிவிட்டு போனான். ராஜாவை விட்டு போனான், அந்த எகிப்தை விட்டு போனான், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை விட்டு போனான். எதை நோக்கி போனான் என்று சொன்னால் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போனான். பிரியமானவர்களே, அப்போ கிரியைகளில் காணப்பட வேண்டும். யாக்கோபு புஸ்தகத்தில் பார்க்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நமக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா அந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? கிரியை செய்ய வேண்டும். ஆபிரகாம் இருந்தார், ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. ஆனால் எப்பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் அவர் சென்றாரோ அப்பொழுது அவருடைய கிரியையின் மூலமாக அந்த விசுவாசம் பரிபூர்ணப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் காண்கிறோம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் அது நமது கிரியையின் மூலமாக அது பூரணப்பட வேண்டும். இப்போது நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நமது விசுவாசம் பூர்ணமாக இருக்கிறதா, இல்லை அறையா இருக்கிறதா, இல்லை அது குறையா இருக்கிறதா என்று சொல்லி நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். எகிப்தை விட்டு போனான். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், சிஸ்டர் வாசிங்க 28. இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தை ஆசரித்தான். போதும். அந்த இடத்துல தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மோசே நீ என்ன பண்ணு, சங்கார தூதம் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, சண்டை உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, சமாதான குலைச்சல் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, மரணம் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது,
தோல்வியும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, பயம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதனால் நீ என்ன பண்ணு, ஒரு ஆட்டை வெட்டி அந்த ஆட்டின் ரத்தத்தை பூசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளு, அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு நியமத்தை கொடுக்கிறார். அந்த நியமத்தை அவன் அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிறான். நோவாவுக்கு கூட தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தார், நீ என்ன பண்ணு, பேழையை உண்டாக்குப்பா அப்படின்னு சொல்லி. அவன் தேவ எச்சரிப்பு பெற்று அது கீழ்ப்படிந்து அவன் என்ன பண்ண சொன்ன, பயபக்தியுள்ளவனாக மாறி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டாக்கினார். அதுபோல மோசே கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை செய்தபடினால் எல்லா தலைப்பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் மாறாக எகிப்தில் உள்ளதான அனைத்து தலைப்பிள்ளைகளும் மரணத்தின் வாயிலே மாண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ ஃபர்ஸ்ட் எகிப்தை விட்டு போனார், இரண்டாவது என்ன பண்ணார், ஆசரித்தான். எதை ஆண்டவர் சொன்னாரோ அதை கேட்டான், செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக என்ன காரியம் என்று சொன்னால், இந்த மக்கள் கடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, அப்படியே கடந்து போனாங்க. வெட்டாந்தரையை கடப்பது போல அவர்கள் கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். போனான், எகிப்தை விட்டு போனான். பின்பு என்ன, அவன் நியமத்தை ஆசரித்தான். பின்பு என்ன, வெட்டாந்தரையை கடப்பது போல அவர்கள் அனைவரும் கடந்து போனார்கள். இது மூன்றும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், விசுவாசத்தை நாம் கிரியையில் காண்பிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது பிரியமானவர்களே. விசுவாசம் நமது முகத்தில் மாத்திரமல்ல, நமது இதயத்தில் மாத்திரமல்ல, நமது கிரியையில் காண்பிக்க வேண்டும். யாக்கோபு புஸ்தகத்தில் நீங்கள் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அனைத்தும் விசுவாசத்தை குறித்தே அங்கு காணப்படுகிறது. ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியம். மோசைக்கு இருந்ததான அந்த வைராக்கியம், எலியாவுக்கு இருந்ததான அந்த வைராக்கியம், அந்த விதவை பெண்ணுக்கு இருந்ததான ஒரு வைராக்கியம், தனது 2 காசுகள் ஜீவனத்துக்காக வைத்திருந்ததான அந்த 2 காசுகளை தனது ஜீவனத்துக்காக இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, நான் தேவனுடைய பெட்டியிலே காணிக்க பெட்டியிலே போடுவேன் என்று சொல்லி அவளுக்காக வைத்திருந்ததை அவள் காணிக்க பெட்டியில் போட்டாள். அதனால் தான் இயேசு அவளை நோக்கி சொன்னால், அவள் எல்லாரை காட்டிலும் அதிகமாக போட்டாள் என்று சொல்லி. அவளுக்குள்ள இருந்ததான ஒரு விசுவாசம், அவளுக்குள்ள இருந்ததான ஒரு வல்லமை, அவளுக்குள்ள இருந்ததான ஒரு கமிட்மெண்ட், அவளுக்குள்ள இருந்ததான ஒரு ஒப்பு கொடுத்தல் நமக்கு இந்த நாட்களில் வேண்டும். அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் ஒரிசா மாநிலத்தில் கலாண்டி என்கிறதான ஒரு மாவட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த கலாண்டி மாவட்டத்தில் மகுல் பட்ரா என்கிறதான ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஆதிவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு கிராமம். அவர்கள் அரை நிர்வாணமாக தான் இருப்பார்கள். எந்த நேரமும் அம்புகள் பின்னாலே வைத்திருப்பார்கள். அவர்களை யாராவது பெண்களை யாராவது உத்து பார்த்தாலேன்னு சொன்னால் அப்பவே வில்லு விட்டு கொன்று விடுவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு கிராமம். அந்த மலைவாசிகள் கீழே இருந்து மேலே போனோன்னு சொன்னால் 26 கிலோமீட்டர் மலை வழியாக பிரவேசிக்க வேண்டும். அந்த மலையில் கொடிய மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிங்கம் இல்லை, புலி, கரடி, விசேஷமாக புலி, கரடி அந்த மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அரைஸ் பில்டு ஃபெல்லோஷிப் என்கிறதான ஸ்தாபனத்தின் மூலமாக அந்த இடத்துல நான் சென்றிருந்தேன். அந்த இடத்துல 6 மாத காலங்களாக தங்கி நான் ஊழியம் செய்தேன். அப்பொழுது ஒரு நாள் என்ன நடந்துச்சு சொன்னால், நாங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஃபோன் செய்யணும்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மலையின் மேலே நின்று ஃபோன் பண்ணால் தான் டவர் கிடைக்கும், சிக்னல் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் சிக்னல் கிடைக்காது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கைப்பிரதிகளையும் கொடுத்து விட்டு ஒத்தடி பாதையில் சென்று ஊழியங்களை செய்து விட்டு நாங்கள் என்ன பண்ண சொன்னால், ஈவினிங் டைமில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன ஆச்சு சொன்னால், 6 மணி ஆகிவிட்டது, இருட்டாகிவிட்டது. நானும் கோயம்புத்தூரில் ஒரு சகோதரர் பிரகாஷ், அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்னொரு சகோதரர், லோக்கலில் இருக்கதான ஒரு சகோதரர், மொத்தம் 4 பேர் 2 பைக்கில் போயிட்டோம். இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் நின்று பேசிக்கிறோம். ஒத்தடி பாதையில் போயிட்டு பேசின்னு இருக்கும்போது ஒரு சகோதரர் பார்த்து என்ன சொல்கிறோம், ஐயோ பிரதர் அங்கே ஏதோ இருக்குது. ஒரு பக்கம் டார்ச் லைட் எரியுது, ஒரு பக்கத்தில் நாங்கள் ஃபோன் பேசின்னு இருக்கோம், ஏன்னா இருட்டாகுது. அங்கே ஏதோ எழுந்து நிற்குது பிரதர் அப்படின்னு சொன்னார். உடனே நான் பார்த்தேன், என்ன அப்படின்னு பார்த்தேன், கோலி கண்ணு மட்டும் இந்த வெள்ளையாக பால் போல் கோலி போல் இருந்தது, பெரிய டூமா கோலி போல். அப்போ நான் பார்க்கும்போது இன்னொரு சகோதரர்கிட்ட சொன்னேன், அங்கே பாருங்க பிரதர் ஏதோ அனிமல்ஸ் போல் இருக்குதுன்னு. அப்போ அவர் பார்த்தார், ஐயோ கரடி வந்து விட்டது, நம்ம என்ன பண்ணுறது தெரியலையே. அந்த கரடி கூட ஒரு குட்டி போட்ட சின்ன கரடியும் இருக்குது. கரடின்னு சொன்னாலே ஆபத்து, ஒரு பெரிய ராடு எடுத்து தலைமையில் அடித்தாலும் அது சாகாது. இப்போ குட்டி போட்ட கரடின்னா யாராவது முன்னால் வந்தாங்க சொன்னால் அவங்களுக்கு உயிரோடு விடாது. ஏன்னு சொன்னால் குட்டியை காப்பாற்ற சொல்லி ஆக்ரோஷமாக செயல்படும். அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், யாருக்குமே என்ன பண்ணு சொல்லி தெரியல. ஒரு சகோதரர் அன்னோயிங்கில் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், கல்லை எடுத்து அது மேலே எரிஞ்சிட்டார்.
கல் எடுத்து எரிஞ்ச உடனே அந்த கரடி மிக ஆக்ரோஷமாக எங்களை தாக்க வருகிறது. அந்த லோக்கல் இருந்ததான சகோதரர், யார் கல் எடுத்து எரிஞ்சது? நீங்கள் கல்லை தூக்கி அடிச்சிட்டீங்க, இப்போ அது நம்மளை தாக்க போகுது, எல்லாரும் உங்கள் ஷர்ட் என்ன பண்ணுங்க, கழட்டுங்க, உங்கள் துணியெல்லாம் கழட்டுங்க, என்கிட்ட கொடுங்க சொல்லி எல்லாம் உட்காருங்க. எல்லாம் மேலே ஒருத்தர் மேலே போட்டு 4 பேர் அப்படி உட்காந்து இருக்கிறோம். இப்போ இந்த ஃபோன் காலெல்லாம் பிரைட்டாக எரியுது, ஃபோனெல்லாம் பிரைட்டாக எரியுது. அதை நாங்கள் போட்டு அமுக்கிறோம், அதை சைலன்ஸ் மோடில் போட முடியல. எல்லாம் நாங்கள் கத்துற சத்தத்தை வீட்டில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய சகோதரி இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க பேர் சங்கீதா, அவங்களுக்கும் தெரியும். என்னுடைய சகோதரர் ஊழியக்காரராக இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு சொன்னால் அதையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன சம்பவித்தது என்று சொல்லி தெரியவில்லை. அந்த ஃபோனை போட்டு அமுக்கிறோம், சத்தத்தை மூட முடியல, பிரைட்னஸ் வருது. எல்லாருமே ஒரு பெரிய திகில்ல நாங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அடுத்த வினாடி எங்களுக்கு மரணம் வரப்போகிறது. ஒரு பக்கம் பாதாளம், ஒரு பக்கம் மரம், ஒரு பக்கம் முள், ஒரே ஒரு பக்கம் தான் ஒத்தடி பாதை. எஸ்கேப் ஆவதற்கு வழியே இல்லை. அப்படிப்பட்டதான தருணத்தில் எனக்கு தேவன் நினைப்பூட்டினார், உன்னை அழைத்த தேவன் நான், உனக்குள் இருக்கிறவர் நான், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாதேன்னு சொல்லி சொல்றாரு. நான் உங்களை தேட்டுறேன், கவலைப்படாதீங்க, இந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயம் நம்ம போவோம்னு சொல்லி நாங்கள் பைக்கில் சாவி அப்படியே விட்டுட்டு இருந்தோம். ஒரு சகோதரி ஏறி பைக்கில் உட்காந்து நல்லா ரேஸ் பண்ணார். அந்த பைக் பக்கத்தில் கழி நின்னுங்குது. இப்போ ரேஸ் பண்ணும்போது அந்த சத்தம் அந்த கரடியை விட ஒரு ஆக்ரோஷமாக இருந்ததுனால அந்த கரடி கொஞ்சம் தலையை அப்படி திசை திருப்பினது. உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் இருந்ததான இடத்திற்கு வந்து விட்டோம். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அழைத்தவர் உண்மையுள்ளவர், நமக்கு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்மை நிச்சயம் வழி நடத்துவார். எப்படிப்பட்டதான காரிருள் போன்ற கஷ்டங்கள் இருந்தாலும், மலை போன்றதான பிரச்சனைகள் இருந்தாலும், சிவந்த சமுத்திரம் போன்ற கடல் நமக்கு முன்பாக நின்றாலும், நமக்குள் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், நமது முகத்தில் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், நமது இதயத்தில் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், நமது செயல்களில் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், இந்த மோசேயை எப்படி தேவன் வழி நடத்தினாரோ அதே தேவன் உன்னையும் வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை என்று சொல்லி உங்களை நான் இந்த நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். நாம் அனைவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் கேட்டதான வசனங்களை நினைவு கூர்ந்து நமது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி எண்ணி பார்ப்போம். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக நான் செய்கிறேன். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நீர் எங்களோடு இடைப்பட்டீர், நன்றி. இந்த நேரத்தில் உமது ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீர், நன்றி. நாங்கள் எந்த இடத்தில் விழுந்து இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறீர், அதுக்காக நன்றி. நாங்கள் எழுந்து நிற்கத்தக்க அசைக்க முடியாததான ஒரு நல்ல ஒரு பெரிய விசுவாசத்தை எங்கள் முகத்திலும் எங்களுடைய இதயத்திலும் எங்களுடைய கிரியைகளிலும் தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிறதான வாலிபர்கள், முதியோர், சிறியோர், பெரியோர் ஆசீர்வதிப்பீராக. வியாதிகளில் தேவன் சுகத்தை கொடுப்பீராக. பணத்தேவையை சந்திப்பீராக. குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக. திருமண தடைகள் விலகுவதாக. எல்லா தொழில்களில் லாபம் உண்டாவதாக. அவர்களுக்குள்ள இருக்கிறதான சமாதானம் குலைச்சல் மாறி சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டவிப்பீராக செபிக்கிறோம். தேவன் ஜெபத்தை கேட்டு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் நம்மத்திலே அன்பு சகோதரர் சித்துராஜ் அவர்கள் நமக்கு ஒரு விசேஷித்த ஹிந்தி பாடலை அவர்கள் பாட இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஊழியத்திற்காக நாம் தாராளமாய் மனப்பூர்வமாய் கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord, everyone. Sorry, I don't know Tamil. I'm from Chandigarh, doing ministry in Chandigarh, so I know Hindi. So I'm going to sing a Hindi song which says that I'm nothing without you, Lord. I need you. This is what the song says. May the name of the Lord be glorified through this song. அந்த ஒரு ட்ராக் போட்டு பாடுறபடினாலே அதை செட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5 நிமிஷத்தில் நம்முடைய அன்பு சகோதரர் குணசேகர், கடந்த வாரம் நான் சொன்னேன், அவருடைய பித்த பையில் கட்டி இருக்கிறதாக டாக்டர் டயக்னோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கட்டியை சீக்கிரத்தில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அவர்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் ராயப்பட்டா மருத்துவமனையில் அந்த ஆப்ரேஷன் இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்காக நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சபையை சார்ந்த அன்பு சகோதரருடைய சரீரத்தில் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும். அதை கட்டி என்னான்றது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்ல விரும்பலை. என் தேவன் சகலவற்றையும் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது அந்த இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு பெரிய சேஃப் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கலங்கி குடும்பமாக கலங்கி நின்ற சூழ்நிலையில் கர்த்தருடைய கரம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் செவ்வாய்க்கிழமை நல்ல முறையில் அந்த ஆப்ரேஷன் நடைபெற வேண்டும். அவருக்கு நல்ல சுகத்தோடு கூட நம் மத்தியில் கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி உம் கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி உம் கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இணைந்து கர்த்தருடைய தாசனுக்காக நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய
கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ பிள்ளைக்கோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குமானால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஆகையால் ஆண்டவர் சொன்னார், ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து ஜெபியுங்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றுவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில் எங்கள் அன்பு சகோதரன் குணசேகருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஒரு மாத காலமாக மகன் தன் சரீரத்தில் படுகிற வேதனைகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். கடைசியாக ஆண்டவரே மருத்துவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி அதை என்ன என்று சொல்லி டயக்னோஸ் பண்ண தெய்வன் கிருபை செய்திருப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பித்த பையில் இருக்கிற கட்டியை என் ஆண்டவர் ரிமூவ் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. அது வேறு எங்கும் பரவாமல் ஆண்டவரே சீக்கிரத்தில் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆண்டவரே கர்த்தாவே அந்த மருத்துவமனையில் அந்த மருத்துவரோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே நன்மையான காரியங்களை செய்யுங்க. நாங்கள் ஆண்டவரே அடுத்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே சகோதரன் நன்றாக இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக கேட்கத்தக்கதாக தெய்வன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய மனைவிக்காக கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை தைரியப்படுத்தும், அவர்களை உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே எல்லா கிருபைக்குள்ளும் மூடிக்கொள்ளும். ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது கேட்ட விசுவாசத்தின்படி ஆண்டவரே இந்த விசுவாசத்தை ஆண்டவரை கிரியிலே காண்பிக்க தெய்வன் கிருபை செய்வராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உடைய பிள்ளைகளின் வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி ஜெபித்து ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தோடு மகனை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். बिन तेरे मैं कुछ भी नहीं, बिन तेरे मैं कुछ भी नहीं। यहोवा मुझे तेरी ज़रूरत है। यहोवा मुझे तेरी ज़रूरत है। प्यार तू करता इतना, प्यार तू करता इतना, अपने हाथों में खुद मेरी सूरत है। यहोवा मुझे तेरी ज़रूरत है। यहोवा मुझे तेरी ज़रूरत है। मेरी चेहरे की रौनक और है मेरी कुव्वत। तू मेरी चेहरे की रौनक और है मेरी कुव्वत। हसमत और जलाल के बाद सा तुझसे ही मेरी जिन्नत। हसमत और जलाल के बाद सा तुझसे ही मेरी जिन्नत। तेरे बिना ये जिंदगी मेरी, तेरे बिना ये जिंदगी मेरी बेरौनक बेसूरत है। यहोवा मुझे तेरी ज़रूरत है। यहोवा मुझे तेरी ज़रूरत है। तेरा कलाम है ऐसे जैसे है अनमोल मोती। तेरा कलाम है ऐसे जैसे है अनमोल मोती। चिराग है कदमों के लिए
और मेरे ही राहों की ज्योति, चिराग है कदमों के लिए और मेरे ही राहों की ज्योति। साहे जमा तू जिंदा खुदा तू, साहे जमा तू जिंदा खुदा तू, तू ना झूठी मूरत है यहोवा। मुझे तेरी जरूरत है यहोवा, मुझे तेरी जरूरत है। आसमां तूने बनाया, समुंदर की हद ठहराए। आसमां तूने बनाया, समुंदर की हद ठहराए। चरिंद परिंद पहाड़ दरिया और फूलों से धरती सजाई। चरिंद परिंद पहाड़ दरिया और फूलों से धरती सजाई। कायनात इतनी सुंदर बनाई, कायनात इतनी सुंदर बनाई, तू खुद कितनी खूबसूरत है यहोवा। मुझे तेरी जरूरत है यहोवा, मुझे तेरी जरूरत है। Praise the Lord. அப்படி மத்தியிலே வந்திருக்கிற சுற்றுது பிள்ளைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி செலுத்த போகிறோம். அன்பு லோகநாதன் கரங்களை தட்டி அன்பு சகோதரனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். மிக அருமையான செய்தியை கர்த்தர் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுத்தார். விசுவாசம் எங்கே இருக்கணும் சொல்லுங்க. ரெண்டாவது, ஆமாம், மூணாவது கிரியையில் இருக்கணும். பதிஞ்சிச்சா? ஆமாம் ஐயா, நன்றி. அப்படியாக அன்பு சகோதரர் டேவிட், அவர் யாருன்னு தெரியும்ல? நம்முடைய மிஷினரி, நாம் தாங்கி வருகிற மிஷினரி. கர்த்தர் அவர்களுக்கு அருமையான வாழ்க்கையை கொடுத்தார், அருமையான குழந்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எத்தனை வயசு டேவிட்? 2.5 years, 2.5 வயது. கர்த்தர் தாமே பிள்ளையை வளர்த்து கொடுக்கும்படியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கரங்களை தட்டி அன்பு சகோதரனை அன்பு சொல்ற சிந்துராஜ் கலக்குன்னு கலக்கிட்டார். பிரைஸ் லார்ட். குட் யூ ஸ்டாண்ட் ப்ளீஸ்? கரங்களை தட்டி அன்போடு கூட அவங்களை வரவேற்போம். Glory to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா ப்ளீஸ். அன்பு சொல்கிற ஐயனார் அருமையாக பைபிள் வாசித்தாங்க. பார்த்தீங்களா இல்லையா? எதனா பிழை இருந்துச்சா? ஆமாம், கண் இருக்கிறவங்களே தப்பாக படிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு சொல்கிற பிரின்ஸ் அவர்களுக்காக என்ன படிப்பு படிச்சிருக்கிறாங்க? எம்ஃபில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்குறாங்களாம் இப்போது. அப்பா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அவர்களோடு கூட அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அன்பு சொல்கிற திலீப் அவர்களுக்காக அதிகமாக ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அந்த இன்சுலினெல்லாம் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவருடைய சரீரத்தில் ஒரு புதிய சரீர சுகத்தை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஒவ்வொரு வருடமும் இந்த 2வது பிப்ரவரி மாதம் 2வது பரிசுத்த ஓய்வு நாளிலே அவர்கள் நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்தாபனத்துக்காக, ஸ்தாபன தலைவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அவங்க கேட்டது, டேவிட் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை பேசி கொண்டிருந்தார். என்ன பேசினார்?
டேவிட் என்ன கேட்டார்? கீப் என்னை ஜெபத்திலே நினைத்து கொள்ளுங்கள். எங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு எனக்கு உங்களுடைய ஜெபம் தேவை. ஆகையால் கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் காலை வேளைக்காக நன்றி. இந்த ஆராதனையை சிறப்பித்து கொடுத்தீர் ஆண்டவரே. கண் பார்வையற்றவர்கள் எங்கள் மத்தியில் வந்து அவர்கள் நிறைவேற்ற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக செய்தி கொடுத்த கர்த்தருடைய தாசனுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய நாமம் மகிமைப்படுவோம். அவருடைய மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும். அவருடைய சகோதரி, சகோதரிய கணவர், அவருடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நேசித்தபடினால கண் பார்வையற்றவர்களுக்கென்று உதாரத்துமாய் ஆண்டவரே மனப்பூர்வமாய் கொடுத்து உதவி இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே இந்த காணிக்கைகளை எண்ணி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஊழியத்துக்காக நாங்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷப்பட தெய்வன் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும், காத்துக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பாதுகாவலும் என்றும் என்றும் சுதாகரம் மனைவியோடும் இன்று தரைப்பட்டது கர்த்தருடைய பிள்ளைகளோடும் விசேஷமாக கண் பார்வையற்றவர்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக, கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.